கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நமக்கு இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை? நீதிமொழிகள் 11:25. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எல்லாருக்கும் எனக்கு பரலோகத்திலிருந்து என்ன நதி போல வந்தா நல்லா இருக்கும், பரலோகத்திலிருந்து நீர்ப்பாய்ச்சல் எனக்கு வந்து என்னுடைய தோட்டத்தை செழிப்பாக்கினா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசையும் விருப்பமும் இருக்கு. நான் கையிட்டு செய்கிற வேலையில, தொழிலில பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் அப்படியே என் கூடாரத்துல, என்னுடைய வியாபார ஸ்தலத்துல, ஊழிய ஸ்தலத்துல வந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க. அது நியாயமான விஷயம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பரலோகத்தின் நீர் பாய்ச்சலை எதிர்பார்த்தால் அதுக்கு முன்னால நீங்க நீர் பாய்ச்சிருக்கணும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எல்லாரும் ரொம்ப கவனமா கேளுங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிறர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முதல்ல ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவருடைய பொக்கிஷ சாலையை உன் வீட்டுக்குள்ளால இறக்கி வச்சு டம்ப் பண்ணி வைக்கணும்னா, நீ அதுக்காக செய்ய வேண்டிய காரியம், செய்யத்தக்கவர்களுக்கு அந்தந்த நேரத்துல உன்னிடத்திலிருந்து அதை நீ அனுப்பி கொடுக்குற ஒரு பழக்கம் உனக்குள்ள இருக்கணும். அப்படின்னாச்சுன்னா, ஆண்டவர் யாரை நம்பி தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து வைப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னார்கிட்ட நான் கொடுத்து வச்சா இவன் நான் யாருக்கு கொடுக்க சொல்றானோ அந்த பக்கமா அந்த ஆசீர்வாதங்களை திருப்புவான். அந்த தண்ணியை எப்படி நீர்ப்பாய்ச்சல் திருப்பி விடப்படுகிறதோ அதுபோல அவங்களுக்கு நான் யாருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அவன் உதவி செய்வான். அது குடும்பத்திலேயோ, வெளியிலேயோ, சபையிலேயோ, திருச்சபையிலேயோ, ஜெபகோபுரத்திலேயோ, எங்க அவன் நான் திருப்பி சொல்லி இங்க கொடுன்னு சொன்னா கொடுக்குறான்னா அவங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புவார். அதுதான் உண்மை. அதுதான் எவன் தண்ணீர் பாய்ச்சுக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அன்பரின் பாதத்துல எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த வருகிற அந்த திரளான ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் அந்த மீட்டிங்ல இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஒரு பொறுப்பை நிறைய பேர் எடுத்து செய்வாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அன்ன வஸ்திரம் அப்படின்வாங்க. ஒருத்தங்களுக்கு ஆகாரம், அன்னம் கொடுக்கறதும் வஸ்திரம் கொடுக்கறதும் பெரிய காரியம். அதுவும் அந்த மீட்டிங்ல எக்கச்சக்கமான ஏழை ஜனங்கள் வருவாங்க. சிலர் சாப்பாடு கிடைக்கணுன்னே நம்பி வருவாங்க. சிலர் சொல்லியிருக்காங்க சாட்சியிலே, எனக்கு இங்க போனா சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லுவாங்க, அதனால சாப்பாட்டுக்காக வந்தேன். பார்த்தா அதுக்கு முன்னாலே எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய சாப்பாடையும் கொடுத்தாரு ஆண்டவர். அதனால அதுக்கப்புறம் என்னுடைய சரீர பிரகாரம் பசி தீர்த்தோம் அப்படின்னு. போன மாசத்துல பாத்தீங்கன்னா, நம்முடைய மினிஸ்டர் ரொம்ப நேசிக்கிற ஒரு சகோதரர், அவர் பேர் ரவிங்டன். அவரு ஒரு காலத்துல அவர் சவுதியில வேலை செய்யும் பொழுது நம்முடைய ஊழியத்திற்காக, டிவி மினிஸ்ட்ரிக்காக வேண்டி அவரோட வேலை செய்கிறவங்கள்ட்ட சம்பளம் வாங்கினவர் சின்ன சின்ன தொகை வாங்கி நமக்கு அனுப்பி கொடுத்து ஊழியத்தை தாங்கினவர். இப்போ அவர் அங்கே சவுதியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி ஊரில் திருநெல்வேலியில் இருக்கார். இப்போ ஒரு நல்ல சகோதரர். போன மாதத்தில் ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தம்பி, என்னுடைய சகோதரி, என்னுடைய அக்கா ஒருத்தவங்க யூஎஸ்ல இருக்கிறாங்க, அவங்க மகன் ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்தான், அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது, அதுக்காக நன்றி கடனுக்காக அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் வர்றவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பொருத்தனை பண்ணியிருக்காங்க. அதனால எவ்வளோ ஆகும் சொல்லுங்க, அவங்க அனுப்பி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், இது மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னோடனே அவர் அவங்க சகோதரிக்கு சொல்லி அந்த பணத்தை அனுப்பி கொடுத்து ஆகாரம் அன்பரின் பாதத்தில் வர்றவங்களுக்கு கொடுத்தோம். நல்ல கவனிங்க, அவங்க ஒரு நீர்ப்பாய்ச்சுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பிள்ளைக்கு ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கிற அமெரிக்காவில் அவனுக்கு வேலை கிடைச்சா நான் அன்பரின் பாதத்தில் வருகிற ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுப்பேன். அவங்க பொருத்தனை பண்ணியாச்சுனாலே நீர் பாய்ச்சிட்டாங்கன்னு அர்த்தம். பரலோகம் அவனுக்கு நீர் பாய்ச்சலுக்கு ஒரு பெஸ்டான வேலையை கொடுத்து அவனை கர்த்தர் கனம் பண்ணினார். அவங்க அந்த பொருத்தனையை நிறைவேற்றினதை பார்ப்போம். இது மாதிரி 1-2 அல்ல, நிறைய பார்த்துருக்கிறேன். நம்ம நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஜூன் ஜூலை மாதங்களில் போன 2 மாதங்களில் நிறைய ஏழை பிள்ளைகள், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள், ஆதரவு இல்லாதவங்களுக்கு நம்ம ஸ்கூலில் ஃபீஸை கட்டி, காலேஜில் ஃபீஸை கட்டி அவங்கள படிக்கிறதற்கு ஏற்பாடுகளை செய்தோம். நல்லா கவனிங்க, நம்முடைய தேவனின் அன்பு ஊழியம் நீர் பாய்ச்சுகிற ஒரு ஊழியம். அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றது மட்டுமல்ல, அவங்கவுங்க பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ என்னென்ன தேவைப்படுமோ அப்படியெல்லாம் நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுனால பரலோகம் தேவனின் அன்பு ஊழியங்கள் மேல நீர் பாய்ச்சுறதை நான் சாட்சியா சொல்றேன்.
நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நீர் பாய்ச்சுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரலோகம் நம்முடைய வியாபாரத்திலே, வேலை ஸ்தலத்திலே, ஊழியத்திலே நீர் பாய்ச்சுவாரு. அப்படியே நம்ம கொடுக்க 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 வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு பாஷை படிச்சோம்னா, இறைக்கிற கிணறு தான் ஊறும். இறைச்சிக்கிட்டே இருங்க, 4 பேருக்கு கொடுத்துட்டே இருங்க. இந்த புண்ணியங்கள் பரலோகத்துல உங்களுக்காக வந்து நிற்க. உங்க குடும்பத்துல கொடுங்க, உங்க சபை மூலமா கொடுங்க, உங்க சபையில இருக்கிற ஏழைகளுக்கு கொடுங்க, நிறைய பேருக்கு கல்வி அறிவு கொடுங்க. தயவு செய்து அப்படிப்பட்ட படிக்க முடியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்கள எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி நாங்களாவது அந்த பிள்ளை படிக்க வைக்கிறோம், நீங்க அதுக்காவது இடம் கொடுங்கன்னு சொல்லி இப்படி நல்ல காரியங்களை செய்யுங்க. பரலோகம் உங்களுக்கு நீர் பாய்ச்சும். இதுதான் பரலோகத்தினுடைய திட்டம். நான் எம்டி ஹேண்ட்ல இருக்கிறேன், நான் தரித்திரத்துல இருக்கிறேன், வரதும் தெரில போறதும் தெரில அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா இன்னைக்கு பிறகு இப்படி நல்ல காரியங்களுக்கு கொடுத்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? ஜான்சி ரேணுகா, திண்டுக்கல். என்னுடைய சரீரத்தில் வெரிகோஸ் வெயின்ஸ் ஏற்பட்டு கால்கள், கைகள் மற்றும் சரீரம் முழுவதும் புண்கள் இருந்தது. அந்த புண்களிலிருந்து துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். என் அருகில் யாரும் வரமாட்டார்கள். தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜபகோபுரத்தை தொடர்பு கொண்டு கர்த்தர் என்னை சுகப்படுத்தும்படி ஜபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜப ஊழியர் பாரப்பட்டு ஜபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு என்னை படிப்படியாக சுகப்படுத்தினார். தற்போது என் சரீரத்தில் இருந்த புண்கள் எல்லாம் மாறிவிட்டது. வேலைக்கே செல்ல முடியாத நிலைமையில் இருந்த நான் இப்பொழுது தொடர்ந்து வேலைக்கு போகிறேன். உங்களுக்கும் கர்த்தர் அப்படி அற்புதம் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொன்னீரே. இப்பொழுதும் அநேக பிள்ளைகள் என்னுடைய தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியலையே, நிறைய கடன்ல இருக்கிறன, ஒவ்வொரு நாளும் கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாம கஷ்டப்படுகிறனே என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நேராக பரலோகம் தண்ணீரை பாய்ச்சும்படி தாழ்மையாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு தாராளமா பாய்ங்கப்பா. ஒருவேளை கடந்த நாட்கள்ல இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சணும், அடுத்தவங்களுக்கு 4 சப்போர்ட் பண்ணணும்னு இவங்க மனசுல விரும்பினாங்க. ஆனா இவங்கள்ட்ட இல்லாததுனால பண்ண முடியல. அப்படி அந்த பிள்ளைகள் மனசுல விரும்பின விருப்பத்தை ஆண்டவர் அவர்கள் தண்ணீர் பாய்ச்சினதாக எடுத்துக்கொண்டு இந்த ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். வருமானத்துக்கு வழி திறந்து தாரும். நல்ல பெர்மனன்ட் ஜாப் தாங்கப்பா. வெளி தேசத்துல போக நினைக்கிற பிள்ளைகளுக்கு அங்கு வேலையை தாரும். வெளி தேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு அங்கு நிரந்தரமான வருமானத்தை தாரும். அரசாங்க வேலை கேட்கிறவர்களுக்கு அரசாங்க வேலையை தாரும். பதவி உயர்வு கேட்கிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வை தாரும். நீர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் இனி அநேக ஏழைகளுக்கும் ஏழை ஜனங்களுக்கும் அவைகள் பகிர்ந்தளிக்கப்படும்படிக்கு கர்த்தாவே இந்த நாட்களிலே உம்முடைய பொக்கிஷ சாலையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற நல்ல மனப்பான்மை உள்ளவருடைய வீட்டிலே நீர் இன்றைக்கு இறக்கி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் பெருமைப்படுத்தும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்கிற மங்கள வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.